அட்வொகேட் மூலியமா நீதிமன்றம் அணுகணும். நாங்கள் வழக்கறிஞராக இருக்கனால நீதிமன்றத்தின் மூலியமாக எந்த உரிமை நீதிமன்றத்தை நாங்கள் அணுகி வழக்கு தொடுத்து அந்த வழக்கு மூலியமாக மக்களுக்கு தெளிவாக தெரிய வச்சு அது மூலம் வெற்றி காணும். சாலையில இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யறதும் போராட்டம் செய்யறதும் அமைதி வகையில பண்றது மக்களுக்கு இந்த குறைகள்லாம் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள். அதுக்கு அடுத்த கட்டமானது நீதிமன்றங்கள் இருக்கு. காவல் நிலையத்தில் புகார் தரணும், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும். ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணாலே அரசு செவிசாச்சு அந்த விஷயங்களை மாத்திருமா? நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி தானே அரசு செவிசாய்க்க முடியும். நம்பர் ஆஃப் பீப்புள் ரோட்ல நிக்கிறாங்க சொல்லிட்டாங்க போது அரசு மக்கள் ரோட்ல போராட்டம் போது அந்த விஷயத்தை அந்த நேரத்துக்கு நிப்பாட்டுவாங்க. அதை எப்படி மாற்றுவாங்க? நீதிமன்றத்து மூலியமா அன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து அந்த விஷயத்தை அரசு பண்ணிதான் ஆகும். போராட்டம் இல்லாம சொல்லல, நாங்க போராட்டமா பண்ணுவோம், ஆர்ப்பாட்டமா பண்ணுவோம் அமைதியான முறையில. அது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாலும் ஒரு சிலர் இப்போ அரசாங்கம் போராட்டம் பண்றாங்க, உரிமையை கேட்கதான் போராடுறாங்க. உரிமையை நிலைநாட்டுறதுக்கு அவங்க போராட்டம் அது தேர்தலுக்கு உரிமை கருத்து இல்லைன்னா உரிமை சேர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லலையே, மக்களோட நின்று கருத்துல போராடுவோம்னு சொல்றேன். அது அடுத்த கட்டமாக நாங்கள் வழக்கறிஞர்கள் நாங்களே அந்த வழக்கை கொடுப்போம்னு சொல்றோம். ஆனா இப்போ ஒரு கட்சி செய்யறது இருக்காங்கன்னா அதுக்கு வழக்கறிஞர் அணி இருக்கும். அந்த வழக்கறிஞர் அணி அவங்க சொல்ற விஷயங்கள் எடுத்து வழக்கு கொடுப்பாங்க. இப்போ நாங்க இன்னொருத்தர்கிட்ட போய் நாங்க எனக்கு இது மாதிரி இருக்கு ஆலோசனை கொடுக்குன்னு சொல்லி கேட்க போறது, நாங்களே வழக்கு நேராக தொடர்ந்து கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை கம்யூனிஸ்ட் கட்சி பல காலமாக செஞ்சுட்டு வருது. இப்போ நீங்கள் புதுசாக சில ஏதாவது அதில் புதுமையாக ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்களா? ஏன்னா நிறைய பண்ணியிருக்காங்க கம்யூனிஸ்ட்டுங்க. அது மாதிரி நீங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா மக்களாக நின்று அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க, நீதிமன்றம் போயிருக்காங்க, நிறைய வழக்கில் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு இப்போ உதாரணம் வாசாத்தி வழக்குன்னு இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி அதுக்கு அடுத்து நீங்கள் அதே மீறி நீங்கள் என்ன புதுசாக பண்ண போகிறீங்க? நீங்கள் சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறைய போராட்டம் நடத்தினாங்க, செஞ்சாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களே இன்னொரு கட்சியை நாடி தானே போறாங்க. தனிப்பட்டு செயல்பட்டு நிக்கலையே மக்களுக்காக நான் போராடினேன் அன்னைக்கு, இன்னைக்கும் போராடுறேன். ஆனா எந்த கட்சி எந்த அரசு வந்தாலும் அந்த அரசு கூட நாங்களும் கான்டாக்ட் பண்ணி போயிடும் போறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவை பதவி சீட்டு தனிச்சா செயல்படுற எண்ணெயில் அவங்க நாங்கள் தனிச்சா செயல்படுற இடத்துல இருக்கும். விஜய் சிஎம் விஜய் ஒரு மாஸ் லீடர் ஆகிட்டார். கேள்வி நிறைய இருக்குது எங்களுக்குள்ள. ஆனால் வரணுன்றது அவங்க நீங்கள், ஆனால் எங்களுக்கு கேள்வி இருக்கு, அதுக்கு என்ன பதில்? எடுத்த உடனே இப்போ நீங்க கேட்ட மாதிரி முதல்வர் ஒரு நடிகர் அவர் மாசம் தெரிஞ்சா நீங்களே சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி இவர் எடுங்க, பெரியார் எடுங்க, அண்ணாதுரை எடுங்க, முன்னாடி இந்த கலைஞர் எடுங்க. எல்லாருமே போராடி விஷயங்களை பேசி மக்களுக்காக காத்து போராட்டம் தான் வந்திருக்காங்க. நாங்க நடிகர்கள் இல்லை நீங்க சொன்ன மாதிரி, ஆனா மக்களுக்காக நிற்போன்ற துணிவு இருக்கு, தைரியம் இளமையும் இருக்கு. நாங்க ஒரு 50 வயசுல 60 வயசுல கட்சி தொடர்ந்து எங்க எல்லாத்துக்கும்